இன்னைக்கு சர்வ் இருக்கிறேன். அது என்ன ஐயா அது 416? 416 வந்து எங்களோட கேங் நேம். அதாவது 4 வந்து கே, 1 வந்து எல், 6 வந்து ஜி, கோலார் கேங் 416. அசல் கோலார் 416 ரைம் ஆகுது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு. அதுவும் அந்த நம்பர் பார்க்கறதுக்கு வடிவமே நல்லா இருக்கு. அது வந்து அதுக்கு ஒரு கேஸ் நம்பர் இருக்கு. அந்த கேஸ் வந்து எப்படின்னா இம்பர்ஸ்னேட்டா அப்படி பண்றது. ஸோ அசல் கோலார் தான் வசந்த். ஓகே, ஆல்டர் ஈகோ அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே ஒரு கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரு கோலம் மாதிரி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நாம தான் அப்படின்ட்டு ஒரு ஆக்கிக்க வேண்டியது தான். அதுதான். முன்னாடி வந்து நீங்க இதா இருந்தீங்கல்ல? எதுவுமே இல்லை, பேங்க்குக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல? பேங்க்குக்கு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு இது நல்லா உதவியாளர். நன்றி, தேங்க்யூ. புது டாட்டூ இங்க ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்காரு. அழகா ஆறில் பார்க்காதீங்க, ஆறுனதுக்கு அப்புறம் காட்டுறேன். தனியா காட்டும். பேங்க் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்தேன். அதுக்கு முன்னாடி விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஆமா, நான் கிடையாது, சும்மா அங்க வேலைக்கு போயிருந்தேன். பின்னாடி இருந்து கேன்சல் எல்லாம் பண்ணி விட்டுறாதீங்க, விமன் டெவலப்மெண்ட் நம்மளும் பாடுபடணும். அதுக்கோசம் நம்ம ஒரு பங்கு இருக்கணும்ட்டு ஐயோ பயத்துல வளர்றோம் போல. அசல வந்து இப்ப இப்படி நான் பாக்குறேன் ஒரு ஸ்வாகோட. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அசல் வந்துட்டு இப்போ நான் பார்க்கும்போது மியூசிக் வீடியோஸ் நீங்க போடும்போது தானே நமக்கு பரிச்சயமாகறாப்ல. அப்போ வந்து நான் பார்க்கும்போது ஸ்வாகா இருப்பாப்ல. ஆனால் நான் உங்கள்கிட்ட பர்சனலாக பேசும்போது கேட்டேன், நான் பேங்க் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க ஐயா அப்படின்னு. ஆமா, முன்னாடி எனக்கு அப்படி அப்போ அது விஷுவலைஸே பண்ண முடியல. ஏன்னா பேங்க் வேலைக்கு போறீங்கன்னா ஃபார்மல் இதில் தான் நான் போனோம். எனக்கு வந்து நான் அதையும் கொஞ்சம் உடைப்பேன். எப்படின்னா கொஞ்சம் இந்த ஃபிளானல் ஷர்ட்லாம் போட்டு கொஞ்சம் ஃபார்மல் மாதிரி ஜீன் போட்டு ஃபார்மல் ஷூக்கு பதிலாக கேன்வாஸ் அதெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் போவேன். கொஞ்ச நாள் எனக்கு என் டிபார்ட்மெண்ட்டில் விட்டாங்க. பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து அப்படி நெருங்கிட்டார் ஒரு நாள். இன்னும் பேங்க்ல உன்னை பார்த்து மற்றவங்களாம் கெட்டு போவாங்க போல இருக்குது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இதை யூஸ்வலா வந்து பெண்களுக்கு சொல்லுவாங்க. பெண்கள் கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் போட்டு வந்தா ஆமா என்ன கஸ்டமர்ஸ் எல்லாம் உனக்காக வர்றாங்க அப்படிமா. அது நல்ல விஷயம். நம்மள வந்து இப்படி பண்ணதுனால ஓகே நீ வந்து ஒரு கெட்ட உதாரணமா இருக்கிற அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அப்போ நான் சரி வீட்டில் என்னத்தடா சொல்லி புரியுது தத்தி என்னை விட்றா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியல. சரின்ட்டு ஒரு 2 நாள் அப்படியே ஃபார்மலில் வந்தேன், இன்னெலாம் பண்ணின்னு பார்த்தா ஓகே 3ஆவது நாள் என் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது ஓகே பையன் வந்து கலைத்துறையில் ஏதோ ஒன்று சாதிக்க துடிக்கிறாரு, ஸோ அதெல்லாம் அவர் விட்டுருவோம் அப்படின்ட்டு வேலைக்கு வராதீங்கன்றதா இல்லை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கறத விட்டார். அதான் அது பேங்க் வேலை கடைசி வேலை. ஃபர்ஸ்ட் வேலை வந்து கார் சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ் அட்வைசரா. ஐயோ வாஷ் பண்ணி இருந்தேன். ஏன்னு கேட்டேன்னா நான் சர்வீஸ் அட்வைசரா இருந்தேன். மெக்கானிக்கல் முடிச்ச உடனே இவனுக்கு வந்து கேட்டானுங்க, என்னையும் அப்படிதான் கூப்பிட்டானுங்க, வா நான் உனக்கு மெக்கானிக் இன்ஜினியர் படிக்கணும்னு சொல்றல, வா உனக்கு மெக்கானிக் கத்துக்கிடுறேன்ட்டு போயிட்டு ஒரு 3 மாசம் வாஷ் பண்ண விட்டானுங்க. அடப்பாய்களா. எனக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா, ஸோ நீங்க வாங்க, நீங்க வந்து கார்ஸை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பிராக்டிக்கல் நாலேஜா இருக்கும். வந்து பக்கத்துல இருந்தே கத்துக்கலாம். நானும் ஆர்வத்தோட போனேன். சரி ஓகே சொல்லி கொடுப்பா, இன்ஜின்லாம் பிரிச்சு மாட்டிலாம் வேலைக்கு போயிட்டு வந்தேன். முதல்ல தோட ஸ்வீப் பண்ணு, ஃப்ளோரை மாப் பண்ணுங்க, உங்களோட பே ஏரியாவை கிளீனா வச்சுக்கோங்க. காரே இல்லைனாலும் அங்க 12 மணி நேரம் நிக்க வேண்டியது உங்க வேலை. இதெல்லாம் தான் சொல்லி தந்தானுங்க. அந்த வேலைக்கு போனேன். அப்புறம் அது 6000 ரூபா தான் கொடுத்தானுங்க. 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அதெல்லாம் சில பல அதெல்லாம் மனுஷங்களை கத்துக்கிறதுக்கு உதவி பண்ண ஒரு இடமா இருந்தது. ரொம்ப ஒரு ராவான ஏரியாவா இருந்தது. பையாடை பாட்டுல வந்துட்டு 5 வயசுலயே அடிச்சு 5 வயசுல அழுவுறது வேஸ்ட்னு புரிய வச்சுட்டாங்க. அப்படிதான் மாமா. ஸ்ட்ராங்கான அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் தான் நல்ல மெச்சூரிட்டியை உருவாக்கி புத்தி கொடுக்கும். அதானே. ஏன்னா எனக்கு அதை கேட்கும் போது நான் அதை ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு மொத்த சமூகமாவே புல்லிஸா இருந்தானுங்க. ஜிம்முக்கு போனாங்க புள்ளி தான் பண்ணுவாங்க, வேலைக்கு போனாங்க புள்ளி தான் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு போனா எப்படின்னா, என்னடா ஒல்லியா இருக்க தைலி நீ எதுக்கிட்ட ஜிம்முக்கு வந்த அப்படின்னு உடம்பு ஏற்ற வரேன். ஆனா அவனுக்கு வந்து அங்க அடிச்சு அழ வச்சு அங்க அப்படியே இது பண்ணல. அந்த லைனை பார்க்கும்போது சூப்பரான ஒரு 15-20 வருஷத்துக்கான ஒரு ஆர்க்கை வந்து அந்த அதான் அது இருக்கும்ல, அது எல்லாருக்கும் இருக்கும். அதை நான் சும்மா சுருக்கமா எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தான். அப்பா அம்மா எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடி கொஞ்ச நாள் நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி ஐயோ சொல்றதுக்கு கொஞ்சம் இருமா கொஞ்ச நேரம் இருங்க, நான் பண்ணின்னு இருக்கிற ஒரு விஷயம்னா
ஆனா அது என்னன்னா அவங்க அப்படி ஒருவேளை நம்ம தப்பான ஒரு பாதையில போயிட போறோமோன்ட்டு நம்மள புடிச்சு இழுத்துனே இருக்கிறப்போ இல்ல 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 இல்லன்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சொல்லுவோம்ல, பாரு இதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் வந்தது. இப்ப அது அந்த கிராஃபே நல்லா இருக்கும்ல, ஆரம்பத்துல வந்து மொட்டை பண்ணிட்டு வந்துருவானுங்க. இந்த புள்ளியை தப்பா நினைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ற வரைக்கும் அவ்வளவு நிறைய பேர் தெரியாது, யாருக்குமே தெரியாது. வீட்டுல அவ்வளவு வீட்டுக்குலாம் தெரியும், வீட்டுலாம் நோட்டு வீட்டுல வச்சு பறக்கலாம் விட்டுருவாங்க. பொதுவா வந்து நம்ம தமிழ்ல வந்துட்டு தமிழ் சினிமா பாட்டு கேட்போம். அதுலயே ஏதாவது இங்கிலீஷ் ரேப் இருக்குன்னா நம்ம அதுல நான் கேட்டது அதான் கேட்போம். அந்த மாதிரி ஏதாவது கேட்டு நடுவில் போட்டிருப்பாங்க. கானா பாட்டை கேட்போம், ரூட்டடான சாங். லைக் நம்ம இங்க இருக்கிறத பத்தி பாடணும் அப்படின்னா நம்ம வந்து கானா நாட்டுப்புற பாடல்கள் அப்படிதான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ராப்புக்கு எங்க போச்சு இந்த டிராவல்? ஏன்னா உங்களை கேட்கறேன், நான் சின்ன வயசுல இருந்து கேட்டதே என்னன்னா சினிமா பாட்டு அதெல்லாம் வீட்டுல ஓட, சன் மியூசிக்ல ஓடாது, இதெல்லாம் ஓடின்னு இருக்கும். அதை தாண்டி வெளியே வந்தனா என் ஏரியா கானா, என் ஏரியா ஃபுல் கானா அந்த மாதிரிலாம் இருக்கும். நானே ஏட்டா கூட்ட டமால் டுமால் ஜர்க்கு, எவனையும் நம்பாமலே பண்ணு வண்டா ஒர்க்கு, பட்டுன்னு மேலே வந்த அதுக்கு பேர் லக்கு, ஓடவே வழியில நீ மாட்டிக்கு நாடுக்கு எச்சிக்கு புக்கு ரயில், இது டான்ஸிங். சரியான பாட்டு. அது வந்து கானா மணி, அப்புறம் இவர் வாங்கல் புள்ள விக்கி, அவங்கள சரியான பாட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கானா. சாமி பாட்டு இதெல்லாம் தான் சின்ன வயசுல இருந்து நான் கேட்டு அது மாதிரி கேட்டு பழகின ஒரு பாட்டுங்க. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க? இருங்க, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஒரையானாலும் ஆமா ஆமா அப்பனப்பள்ளி ஒரையா. ஆமா ஆமா ஆமா, அது பழைய கானா பாட்டு நினைக்கிறேன். இந்த பாட்டோட ரீமிக்ஸ். ஆமா ஆமா ஆமா, கல்லானாலும் அந்த பாட்டோட ரீமிக்ஸ். அதெல்லாம் எவனை போன சின்ன இருக்கிறான் தப்படா. அப்புறமா சாரி காலேஜ் 2வது வருஷம் படிக்கிறப்போ காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆமா, ஃபர்ஸ்ட் வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். நம்மளுக்கு பிடிச்சது செய்யணும்ல, அது மாதிரி மாறிட்டேன். பிடிக்கல. ஆனா அது காலேஜ் போறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா, எப்படி நம்ம இது சொன்னோம்ல, டெய்லி காலையில எழுந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரல, அதுவே வந்து ஒரு அப்புறம் அங்க ஒரு 100 பேரை பார்ப்பேன். ஆமா, அந்த 100 பேரை ஒரு இடத்துல பாக்குறதுங்கிறதே வந்து ஒரு வெறுப்பா இருங்க. பீச்சுக்கு போனா எல்லாம் கும்பலா போவோம். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் 12th போயிட்டு ஒரு 10 பேருக்கு மேலதான் போவோம். என்ன பண்ணுவோம்னா இந்த கையை 2 பேர் பிடிச்சுவா, இந்த கை 2 பேர், அது மாதிரி எவ்வளவு பேரோ அதை ஈக்குவலா ஷேர் பண்ணி, இப்போ 3 பேர், நான் கை 3 பேர், இந்த கை 3 பேர், கால் 3 பேர், 3 பேர் அப்படியே தூக்கி மேல விட்டுருவானுங்க. அப்படியே மேல அது குறிப்பானுங்களா இல்ல விட்டுருவானுங்க. அது நிக்கிறத நிக்காத உன் திறமை. அப்புறம் ஆபியம் பண்ணி விளையாடுவோம். ஆபியம் பண்ணி ஆபியம் தெரியாதா? ஆபியம் மணி அப்படின்னா என்ன பண்ணும், இது குஞ்சு நின்றுக்குவாங்க, இங்க கையை வச்சு பச்சை குதிரையா, அதாவது பச்சை குதிரைனா வந்து லைனா இப்படி இருந்துட்டு ஓடி வந்து இப்படி தாண்டது. ஆபியம் மணி அப்படின்னா ஆளை இப்படி நிக்க வச்சுட்டு ஓடி வந்து ஆபியம் மணி ஆபியம். ஆமா, மறந்துட்டுக்கிறீங்க. யாரோ ஒரு சென்னை பையன் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவான். விளையாடிருக்கேன், எங்க இதுல விளையாடிருக்கேன். அவனுங்க ஒரு சீசனா விளையாடிட்டு இருப்பானுங்க. ஆமா ஆமா, ஒரு சீசனுக்கு இந்த விளையாட்டு, ஒரு சீசன் கோலி விளையாடுவானுங்க, காடு விளையாடுவானுங்க. ஆமா, ராஜா அஜானி ஒரு சீசன் தான் அது. எங்க அம்மால கோலி விளையாடு பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க, கோலி விளையாடு நிறுகிற கோலி. அதான் அப்பதான் நான் ட்ரைனிங் எடுக்கலான்னு பார்த்து நிறுகிறேன். சரி கோலி ட்ரைனிங். ஆமா, சரி என்னெல்லாம் விளையாட விட மாட்டேன் சின்ன வயசுல இருந்து. என்ன நான் ஒரு 3வது படிக்கிறேன், நான் பண்ணிட்டேன் சரி ஓகே விளையாடலான்ட்டு திருட்டு தினமா என் வீட்டு சந்துலாம் தாண்டி போயிட்டு பின்னாடி சந்து, அதாவது கொஞ்சம் தூரம் அந்த சைட்ல நான் போகவே மாட்டேன்ட்டு நம்புவாங்க. நான் எனக்கு அப்பதான் சொல்லி விடுறேன் ஒருத்தன், இப்படி வச்சு என்ன பண்ணுண்டா, இப்படி கையை இழுத்து கரெக்டா அந்த கோலி அடினடா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்து அடிக்கிறேன் உள்ள. புதுசா வந்து புது பையன்டா, அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. சரின்ட்டு என்ன பண்றேன், எடுத்து கோலி எடுத்து இப்படி அடிக்கலான்னு போறோம். பின்னாடி வந்து சரியான ஒரு அடி, நீட்டா அப்படியே பழுத்து போய் செம்ம அடி. எங்க அம்மா அன்னில இருந்து பசங்க எல்லாம் இல்ல அந்த மாதிரி பண்றது நம்ம டீம் தான். அது வந்து அதுல இருந்து கோலியை விட்டேன். பழிய போட்டுட்டு இருப்பேன் நான் அன்னைக்கு அடிச்சு வின் ஆயிருந்திருப்பேன், நீ என்ன அடிச்சதுனால நான் பேர் தோத்துட்டேன். நம்ம வந்து கானால இருந்து ரேப் எப்படி போனோங்கிற இடத்த அப்படியே விட்டுட்டோம். பேச்சுவாகல அதெல்லாம் மறந்து போயிடும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த அசல் கொலை 4 அதான் ஃபர்ஸ்ட் எழுதுனது இல்ல. அதுக்கு முன்னாடி சும்மா பிராக்டிஸ்க்காக சும்மா குட்டி குட்டியெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். முதல் முழு பாட்டா அப்படி இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கத்துக்கிட்டு என்னென்ன மேட்டர்லாம் உள்ள இருக்கலாம், இது எந்த விதத்துல சொல்லலாம், இது எப்படி என்னென்ன மேட்ரு பேசுறது அப்படின்ட்டு யோசிச்சு எழுதுனது அந்த பாட்டு. அந்த பாட்டோட லிரிக் வந்து ஒரு 3.5 பேஜுக்கு போவோம். அப்படி ஏரியா கிளவிய வந்து திட்டிரும், சாபம் விட்டுருவங்கள, நாய் கூட சூற விடுவேன் எல்லாம் கண்ட மாதிரி வரும். அப்பா ஐயோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நான் கெட்டவனா இல்லையாங்கிறத இந்த பாட்டை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அதுல அந்த பாட்டு கேட்டா இன்னுமே ஒரு கிரிச்ச கெட்டவன் எவனா கிடையாது.
வேர்ட்ஸை வந்து போட்டு பிசைஞ்சு மாலை இதுக்குள்ள அடுக்கிறது ஒரு வார்த்தை இருக்கும் அதை வெட்டி நீ அவங்க கூட பேச அப்படின்னு. இப்ப கூட இந்த பையா டெய்லி அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை வந்து வருவேன் போயிட்டு அதுக்கப்புறம் கோஸ்டன்னா என்ன கோஸ்டன் என்னமோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டாதான் தெரியும். நம்மள நப்ப சம்பளம் வாங்கின வீட்டுல கொடுப்பேன். அதுல வந்து அது பே கட் பண்ணும், இதுல பே வைக்கணும். அந்த மாதிரி அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடும். என்னமோ நடந்தது என்னடான்னு சொல்லிட்டு அதை உட்காந்து பாஸ் பண்ணி பார்க்க வைக்கும். நான் என்னன்னா ஒரு நாள் ஒரு இங்கிலீஷ் பாட்டை வந்து நான் பாடின்னு இருக்கிறப்போ என்னை பின்னாடி இருந்து வீடியோ எடுத்துட்டாங்க. பின்னாடி இல்லை, என் சைட்ல இருந்து ஒருத்தர் எடுத்துட்டாங்க. அதை எடுத்து அந்த வீடியோ பார்த்து ஒரு கும்பலே அப்படி சிரிக்குது. அரே என்ன பைத்தியக்கார மாதிரி பாடுறான், என்ன பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு அது நான் பாடுறேன், ரேப். ஆமா ரேப்பு. அது சரி, எனக்கு நல்லா என் மண்டையில உட்காந்து பாட்டு, அதை நான் வந்து அந்த மாதிரியே பாடுறதுக்கு முயற்சி பண்ணி நான் சும்மா பாடிட்டு இருக்கிறேன். இவன் யாரும் கேட்டான்ட்டு அதுல எந்த வீடியோ எடுத்து நம்ம மண்டைக்குள்ள பாடும்போது நம்ம வந்து இருக்கிறதுலே சிறந்த சிங்கர்ஸாக இருப்போம். அதான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாடினேன். ஆனா அதை எடுத்து பார்த்து அதுக்கு பார்த்து சிரிச்சு நான் என்ன சொல்றது, வெளியில அது நல்லா இல்லைனாலும் அது எவனுடைய பிரச்சனையும் கிடையாது. டேய் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாடுறேன்டா, அதை வந்து அப்படி எடுத்து அதை வந்து சும்மா சிரிச்சுன்னு இருந்தானுங்க. அப்பானா நினைச்சேன் நான், ஓஹோ வரேன்டா ஒரு நாள். இது நல்ல ஆயில்மெண்ட் போல இருக்கு, ஏன் அப்படியே சூப்பரா அது சரியாகிறது தெரியுது. 12 hours அவ்வளவுதான். ஓ இது போடுறதுக்கு 12 hours ஆச்சுங்களா? இதெல்லாம் கையில தானே பண்ணணும்? ஆமா ஆமா, மெஷின்லாம் இல்ல. மிஷின் தான் இல்ல அது இருக்கு. நான் கேக்குறது ஒரு பிரிண்ட் சிஎன்சி மிஷின் அந்த மாதிரி ஆப்பிள்லாம் கிடையாது. மெக்கானிக்கல் மூளை அப்படிதான் வேலை செய்யும். ப்ரோகிராம டைப் பண்ணி கால் அதுக்குள்ள உள்ள விட்டா லேசர்ல அழகா அதுவே கட் பண்ணி அழகா இருக்கு. எனக்கு தாதா ரொம்ப பிடிச்சிருக்கு. தா வந்து கேப்ல வர வச்சிட்டேன். தா அப்புறம் ஒரு சூரியன், ஒரு பனை மரம், ஒரு படகு, அப்பாவோட போட்டு, அந்த ஒரு இது தாஃபார் தமிழ தமிழ். எங்கடா போற? இந்த பையா டேயில வந்துட்டு டேஸ்ட்னு ஒரு வேர்ட் இருந்தது. டேஸ்ட்னா என்னது? டேஸ்ட் வந்து சேட்டை வந்து சேஷ்டை தான் வந்து டேஸ்ட். இந்த வேர்டை வந்து நீங்க திருடி இருக்கீங்க. திருடலாம் இல்ல, திருடி இருக்கீங்க. அப்படியா? ஆதாரம் இருக்கு. அப்படியா? குறும்படம் இருக்கு. அப்படியா? என்ன சொல்றீங்க? எங்க இருந்து? பாரிஸ் ஜெயராஜ்ங்கிற படத்துல முஸ்டாச்சேங்கிற சாங், அது நம்ம தான் எழுதுனது. அப்படியே இருந்தாலும் அது திருட்டுதான். அதுக்கு முன்னாடி 416ங்கிற பாட்டுல டேஸ்டா இருக்கு. ஆமா ஆமா, இதோ உங்களுக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர், கை வாவ். அது அடிக்கடி யூஸ் பண்றீங்க, ரொம்ப ஃபேவரட்டான வேர்டு. அது வந்து அது ஒரு கொஞ்சம் இவ்வளவு பெரிய இடத்த வந்து அந்த ஒரு வார்த்தை நிரப்பிடுது இல்ல, ஒரு வேர்டு ஹக் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த வேர்டு நான் வந்து இதுலதான் பையாடையில தான் நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் புது வேர்டா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணி பார்த்தா அங்கேயே இருக்கு, அங்கேயே இருக்கு. மொத பாட்டு தரல, நடுல இங்கே போட்டு 414 டேஸ்ட் சண்டை பட தடுக்க போனோம், டேஸ்ட கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம சாரி கொஞ்சம் கவர்ச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். டிஆர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லுவார்ல, எல்லாமே எனக்கு பீட்டு தான் அப்படின்னு சொல்லி பீட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஏதோ ஒரு சென்டென்ஸ் பேசுறாங்கன்னா அதுவுமே வந்து ஆமா 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 லைக் அப்படி மியூசிக்கலா கேட்காது. அது ஒரு சரியான ஒரு பார்னா சொல்றது ஒரு நல்ல ஒரு லைனா பேசிட்டு இருக்கிற சில பேருகிட்ட இருந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம பார்ப்போம்ல அடிக்கடி. அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப நடுவில் அப்படியே திடீர்னு ஒரு லைன் ஒன்று வரும், அதில் அது நல்லா இருக்கு, இது நான் லிரிக்கா நோட் பண்ணி போறேன் அப்படின்ட்டு அதை எடுத்து அதை உடச்சி கொஞ்சம் புதுசா பாலிஷ் போட்டு நம்ம ஒன்று வைக்கிறது. அந்த மாதிரிலாம் யாராவது பேசும்போது பஞ்ச் லைன்ஸ் எல்லாம் வர்றப்ப அதை நோட் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. யாருக்கு? எனக்கு. எனக்கு சேம். அவன் ஏதாவது ஒண்ணு மூஞ்சி அடிச்சுப்போ சொல்லிட்டானா நல்லா இருக்கு இது வேற, நான் வேற ஒருத்தர் மூஞ்சில அடிக்கிறேன். அப்புறம் நீங்க அந்த இது வேற சொல்லியிருப்பீங்கல்ல, லிரிக் புக்கை திறந்து நிஜமாவே அப்படி ஒரு பிறகு உலக சரித்திரத்துல இடம் பிடிக்க என் லிரிக் புக்கை திறங்க. அது என்னன்னா, நான் தீபாவளிக்கு மீந்த வெடியா பீரோ மேல இருந்தேன்,
என்ன தீபத்துக்கு வெடிப்பாங்கன்னு தீபாவளிக்கு மறந்தேன். நாளைக்கு நான் வந்து இந்த ஷைன் ஆக போறேங்கிறதே மறந்துட்டு நான் வந்து இங்க சோகப்பட்டிருந்தேன். ஆனா எனக்கு தான் பீரோமல் இருக்கிற அந்த வெடியை தூக்கு. அதான் அப்புறம் என் ஒர்த்து என்னன்னு தெரியாம நான் வருத்தப்பட்டேன். பிறகு உலக சரித்திரத்துல இடம் பிடிக்க லிரிக் புக்க திறந்தேன். எனக்கு ஆனா இப்போ சில பாட்டுகள்லாம் நான் போன்ல அப்படியே அந்த டைப்பிங்ல எழுதிருது. ஆனா எனக்கு அந்த பெண்ணை வச்சு அந்த நோட்ல எழுதுறதுலாம் அந்த இது எழுதும்போது ஃபயர் வர ஒரு ஆனா அது பின்னாடி அது ஒரு சரியான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம அதை எழுதுறப்போ ஒண்ணு வருதுல, அப்படி எழுதிட்டு இருக்கிறப்ப அடுத்தடுத்த லைன்ல நம்ம கண்ணுக்கு தெரியும். எழுதாம மட்டும் எழுது ஏன்னா அது ஏதோ ஒண்ணு இருக்கிறதா நான் பாக்குறேன். இப்ப நம்ம போன்ல டைப் பண்றது அது இது கொஞ்சம் ஒரு மெக்கானிசமா இருக்கு. எனக்கு இன்னொன்னு என்ன, இதுல ஈகோ ஹர்ட் ஆகுற இடம் வந்து நம்ம ஒண்ணு எழுதும் போது கீபோர்டு அதுவாகவே ஒண்ணு சஜஸ்ட் பண்ணும், அடுத்தோட இதுதான். ஆமா, நீ என்னடா எனக்கு சொல்லுகிற, எங்களுக்கு தெரியாதா? நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நான் தான் பையன். ஓகே, யாரா அந்த பையன்? இப்போ உங்களோட யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஆமா, அது தனியா சொன்னா கஷ்டமா இருக்கு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். நான் தான்டா பையன் வந்துருது. நான் தான் அந்த பையன். அத பாட்டா பாடும்போது கரெக்டா இருக்கு. ஆமா, யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். இந்த கவிஞர்கள்லாம் கவிதையை படிப்பாங்க தெரியுமா? யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன் அப்படின்னு படிக்கும் போதுதான் எனக்கு அது கஷ்டமா இருக்கு. மற்றபடி பாட்டா பாடும்போது அது கரெக்டா வந்துருது சிங்க்ல. அந்த பீட்டை விட்டுட்டோம்னா கஷ்டமா இருக்கும். நீங்க அதை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து நான் ரொம்ப நிறைய இடத்துல ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படி வரும் அது அப்படிங்கிறது மறந்துட்டேன்னா அந்த லிரிக்கே ஞாபகம் இருந்தாலும் நமக்கு உள்ள அந்த இடத்துல உட்கார பாட முடியாது. பாட்டை போய் திரும்ப கேட்டாதான் வரும். எனக்கு வந்து நிறைய நடுவுல கிடைக்கிற அந்த வார்த்தைங்க தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கத்தி நெறிகிறான் வயிறு எரிஞ்சு எத்தனை வருவா ஃபயர் என்ஜின். எப்படி அது சிமிலர் வேர்டு? அது நான் அது அப்படி என் மூளையை ட்ரெயின் பண்றேன் போல இருக்குது. சிவர் என்ஜின், வயிறு என்ஜின், ஃபயர் என்ஜின், மர என்ஜின். அந்த மறைஞ்சு இப்போ மறைஞ்சு அதுதான். ஆனா மறைஞ்சு ஃபயர் என்ஜின் அது எப்படின்னா அந்த மாத்திரை சவுண்ட் இல்ல. சோ தப்பா நினைக்காதீங்க. இல்ல, நான் இதை வச்சிருந்தேன் மனசுல. அப்படியா? மாத்திரை அளவு கூட வீம்பா விளையாடுறாங்க அப்படின்னு அந்த ஒரு சொல் ஒலிக்கிறதுக்கான நேரம் வந்து அது மாத்திரை அளவு என்னவோ அதுலதான் ஒலிக்கும். ஆமா, நம்ம அது கொஞ்சம் இழுத்தோ இல்ல சுருக்கியோ போடுறப்போ ஒரு விளையாட்டு ஒன்று நடக்குது. மறைஞ்சு எப்படி அங்க வரும்? வா தம்பி ஸ்லைஸ் போட்டு தரவா. தர்பீஸ் ஒரு வார்த்தை. வா தம்பி அது வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல. சரி, ஓகே, போட்டு விடுவோம். இன்னொரு தலைவலி மிக்க ஒரு இடம் வந்து அந்த பாரிஸ் ஜெயராஜ்ல முஸ்டாச்சேல வருமே, கொஞ்ச நேரம் கத்துரு 17 கொட்டுரு பாத்து ஊத்துரு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. இது எப்படி வந்து பாத்து ஊத்துரு ஹாப்பி பர்த்டே? அது கொஞ்சம் உடைக்குது. வார்த்தையை வந்து ரைம்குள்ள அடுக்கிறது இருக்குல்ல, பயப்படுத்தாதீங்க. ரைம்குள்ள அடுக்கிறதுக்கு நம்ம பண்ற ஒரு முயற்சி தான் அது. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ இப்படி கேட்டா என்ன பண்ணா கொஞ்சம் நான் இப்போன்னு சொன்னேன்னா அது பாஸ்ட் ஆயிரும். இப்போன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு சொல்றப்ப அது அப்போ நல்லா எப்பயுமே ஃபீல் குட் ஃபீலிங் ரைட். ஆர்டிஸ்டா எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு அதெல்லாம் தோணும் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன், நிறைய நேரம் கிடையாது, திடீர்னு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம தானே. இப்ப பாக்குறவங்களுக்கு இப்ப நீங்க என்ன வந்து ஆசலா பாப்பீங்க, இப்போ ஸ்கூல்ல இருக்கிறவங்க நான் ஸ்கூல் பச்ச பையனா பார்ப்போம். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம தானே. நான் யோசிப்பேன், என்ன பாட்டெல்லாம் எழுதுற பாடுற படத்துல பண்றடா தம்பி. இல்ல அப்படி கிடையாது, சந்தேகம். நீ என்ன நிஜமாவே இதெல்லாம் பண்ற? யோசிச்சிருப்பியா நீ? அப்பாவே தன்னை டீல் பண்றது. நிஜமா சொல்லு, பாட்டு நீ எழுதுறியா இல்ல யாருக்கிட்டயாவது எழுதி வாங்கி பாடிட்டு? அப்புறம் யோசிப்பேன், சரி ஏதோ ஒண்ணு நடக்குதா, நடந்து நீ அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு நிறுத்தாத. ஆனா எனக்கு நிறைய நேரம் தோணும், என்ன பாட்டுல எழுதுற நீ? அது 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 தெரியல. ஆர்டிஸ்ட்னு ஒண்ணு இருக்குது, ஆர்டிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்குது, ஆர்டிஸ்டேன்னு ஒண்ணு இருக்குது, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்னு ஒண்ணு இருக்குது, ஆர்டிஸ்ட் அப்புறம் ஆர்டிஸ்ட். பாட்டுனா வந்து அந்த இசை அப்படி மெலடி தான். இப்ப நீங்க இப்ப நார்மலா பாடுற இது உள்ள வார்த்தையில அடிக்க போறது பாட்டாவும் அப்படின்ட்டு சொல்றத அப்படி ஒரு அடுக்கி
கொடுக்கறது ரேப் தான். இப்போ அந்த பாடுற ஒரு ஆளை ஆர்டிஸ்டா ஈஸியா வந்து ஏத்துக்குவாங்க. ஏன்னா அது பழைய காலத்துல இருந்து தெரியும். சின்ன வயசுல இருந்து எல்லாரெல்லாம் பாடி எப்படி சொல்றது, அது பாடுறவனாலேயும் ஒரு பாடகர் ஆர்டிஸ்ட் அப்படி ஏத்துக்கோ. ரேப்பர்னா வந்து சும்மா எதையும் லைக் விலை கொடுத்து கத்துக்கல நாங்க எங்கேயும் போயிட்டு. இப்போ பாடகர்னா எங்கனாச்சும் போய் அவன் கத்துக்கினே ஆகணும் உட்காந்து, அது ஒரு கத்துக்க வேண்டிய ஒரு இது இருக்குல்ல. இது நம்மளா கத்துக்க ட்ரெயின் ஆயிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாமோன்ட்டு ஒரு தேவை. பரா நீ எப்படின்னா பார்த்தா பாரு பார்க்கலாம் போ, அதுதான். பரவாயில்ல, ரெடி ஆகி ட்ரௌசர் போட்டு வந்ததுனால கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, சொக்கா கையை நடுவில் வச்சுட்டு தடுத்துருச்சு என் கையை. பரவாயில்ல. ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு தன்னோட ஆர்ட் ஃபார்ம்ல ரிப்ளை பண்றதுன்னு ஒன்று இருக்குது இல்ல, பயாடே ஜென்ரலாவே தான் அப்படி, அதுதான் அப்படிதான் பண்ணணும். உங்களோட எல்லா ஒர்க்குமே தான் கேட்கறேன். அதை வந்து அவன் ஆர்ட் ஃபார்முக்கு வெளியில வந்துட்டு பேசுறது எப்படி இருக்கு? அதெல்லாம் கிடையாது. எவனுக்கு அதெல்லாம் நேரம் இருக்கு? அழுவுற நேரம் பாத்ரூம்லயே முஞ்சிடணும், இல்லைன்னா மலையில போறப்பயும் முஞ்சிடணும். ஒரு ஆர்ட் கூட ஆர்டிஸ்ட் இவனுக்கு ரொம்ப வந்து பனஞ்சிடறானுங்க. பழைய சோப்பு தின்னா இருக்கும், புது சோப்பு வாங்க ஒட்டு வச்சா எல்லாம் கொஞ்சம் தண்ணி கலந்துச்சுன்னா அப்படியே குப்புன்னு ஆயிருங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த ஆர்டிஸ்டையும் போட்டு பிணைஞ்சிருவாங்க. உங்க கேரக்டரே வந்து உங்களோட ஒர்க்கை வச்சு டிஃபைன் பண்றது. ஆமா. பரவாயில்ல, நீ இப்ப இது வரைக்கும் பார்த்தது தானே. இன்னும் நான் சாவர வரைக்கும் வாழல. அப்போ நான் கொடுக்கறது எல்லாத்தையும் என்னவா ஏத்துக்குவேன். அப்போ என்ன வந்து முடிவு பண்ணிடுவியா? ஓகே இப்போ இவன் தான், அப்போ இவன் அவன் தான் போ அப்படி நீ பண்றது நீ ஜட்ஜ் பண்ணு. ஆனா என்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கிற பொருளுங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். பதில் சொல்லிட்டு இருக்கோன்றதை விட அது ஒரு ஆர்ட் தானே. அது உன் வாழ்க்கையில ஒரு 3 நிமிஷத்தை ஃபில் பண்ணா அந்த 3 நிமிஷத்துல நான் ஒன்று சொல்றதை வச்சு நீ எப்படி, நான் ஆளே எப்படி இதால உருவானவன், நான் ஆளே எப்படிதான்ட்டு நீ சொல்லுவேன். அவன் விருப்பம் நம்பாம போ, வீட்டுல யாருக்கு அந்த மாதிரிதான். தெரியல அது எனக்கு ஒன்று. அதுக்கு கேள்வி பதில் கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறேன். நீ தூக்கி போட்டா அதை வாங்குற இடத்துல அந்த இடத்துல நான் இருக்கிறதுனால நீ என்ன தூக்கி போட்டுட்டே இருக்கிறேன். ஹைட்ல இருக்கிறதுனால என்ன வந்து ஈஸியா அடிக்க முடியுது. இப்போ அது நான் ஏதோ எனக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் ஏதோ ஒரு வகையில அதான் நான் அதான் சொல்ல வந்தேன். அது பிரிவிலேஜ்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பிரிவிலேஜ்ன்றத சொல்ல வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரிவிலேஜ்ங்கிறது அவங்க பர்செப்ஷன் எடுத்துக்கோங்க. அசல் இப்போ நம்ம வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல இருக்கோம். நான் கேட்குற கேள்விக்கு உடனே பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. டைம் எடுத்து நிதானமா சொல்லுங்க. ரேபிட் ஃபயர்னா பட்டால் ஆன்சர் சொல்லணும் தானே. ரொம்ப கேள்வி கேட்காதீங்க. மவுண்டைன்ஸ் ஆர் பீச்சஸ் ஆக்சுவலாக ஒரு நல்ல, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை அசல், ஒரு கடலில் பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் ஒரு போட் ஒன்று எடுத்துட்டு அப்படி அந்த நிலா வெளிச்சத்துலேயே மிதந்துட்டு திரும்ப வரணும்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு போட்டு வச்சிருக்கிற ஒரு நன்மை இல்லை. அந்த பாட்டுல கூட பார்த்தேன். இப்போ வாங்க எப்போ பண்ண சொல்லுங்க. இல்ல உங்களை நான் கேட்கல. பரவாயில்ல கேளுங்க. சொல்றேன், ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. நான் உங்களை கேட்டு உங்களை இந்த நிர்பந்தத்துல அப்பா அதெல்லாம் கிடையாது, ஈஸியான வேலை தான், பார்த்துக்கலாம். அப்போ நிச்சயமா என்ன ஒரு நாள் போலாம். நிஜமாவே எனக்கு அந்த ஆசை இருக்குது. இந்த ஜாலியாக நான் போயிருக்கேன் அந்த மாதிரி போயிட்டு அப்படியே தனியா அப்படியே. அப்புறம் அந்த வட சென்னையில வேற அந்த இது பண்ணி அதுதான் என் ஆசையே. இல்லையே அதுல போயிருப்பார்ல, எனக்கு அந்த மாதிரி போகணும்னு ஆசை. தனியா கூட போய்க்கிறேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பசங்க இருக்காங்க போகணும்னு ஆசை. சரி சொல்லுங்க. நான் வந்து 2 பேரா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம பார்த்த கடல் அது நிலா வெளிச்சத்துல வந்து கடல் இது தெரியும் போது பீச்ல நின்னுகிட்ட எல்லாரும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க பௌர்ணமி அப்ப. ஆமா, எல்லாரும் வீடியோ எடுக்கிறப்பையும் அதோட தூரமா நம்ம போயிடணும். வீடியோ தெரியாத அளவுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வெளியே போயிட்டு அடி மேல குண்டால மீன் எல்லாம் போட்டு அடி இதெல்லாம் என்னோட கனவே இல்லையாப்பா. தோசை எல்லாம் ஊத்தி மஜா குழம்புகள் வச்சு சாப்பிட்டு அடி தூங்குனா அப்படியே மேகத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். செய்வோம், சீக்கிரமா நடத்திடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படியே கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்றப்போ என்ன பண்ணுவோம், மோட்டர் ஸ்டார்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், மோட்டரை எடுத்து அப்படியே சுற்றி பின்னாடி வச்சுட்டு
தலா Rope தாவிக்கின்னு போவீங்க. அப்படியே அது தலா என்ன தாவி சொன்னீங்க? தலா தாளா? தலானா தலானா எப்படி அதான் சொல்றது? புரியுது. அதான் அந்த இது அப்படியே ஓடும் படம் இவரு பண்ணிட்டு இருப்பாரு வசந்த அது வந்து கொலை. இது வந்து அப்படியே ஜாலியா அப்படியே சில் பண்ணிட்டு தள்ளி அப்படியே சில்லிங்கா மூடு தாங்க மாறுது. எனக்கு அந்த எக்யூப்மெண்ட் இல்ல அது வந்து போல வீணைகள் யாருடனோ டாராரா. அது இல்ல, இது வேற அப்படியே நந்தியில வானம் தந்தனத்தோ. இல்ல, அது கூட காலையில இல்ல, இது நைட்ல என் தலைக்கு இல்ல, அது பெரிய போட்ல வரும். ஏங்க அது சுச்சியை மட்டும் போட்டு அது போயிடும் இல்ல அந்த மாதிரி பனியில மீற இல்ல தாலாட்டு தேவானும். சரியான பாட்டு. அந்த மாதிரி அது ஒரு ஆசை எனக்கு. ரங்கு ரங்கம்மா ரங்கம் அந்த அது ஒரு ஆசை. அது ரெண்டும் ஒரே ஆசை தான், கொஞ்சம் வேறுபடும். இதுல கொஞ்சம் ஆள் இருப்பாங்க, அதுல நிறைய ஆள் இருப்பாங்க. அது ஒரு பர்த்டே ஈவெண்ட். ஆமா, என் 30வது பர்த்டேக்கு அதை செய்வேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பிறந்து ஒரு பர்த்டே கூட கொண்டாடினது இல்ல. அப்படியா? ஆமா, கேக் வேணுனது இல்ல பர்த்டேக்கு, அந்த மாதிரிலாம். அது என்ன காரணம்? காரணம்னா அப்படியே வீட்டுல கொண்டாடாது விட்டேன், நானும் கொண்டாடாது விட்டேன். நீங்க ஏன் கொண்டாடல? இப்ப நீங்க ஒரு earn பண்ற ஒரு இதெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் யாருன்னா இப்படி பண்ணல. பர்த்டே நடுவில் நைட் வந்துட்டு சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர் அப்படின்னு சொல்றது தானே நல்லா இருக்கும். அப்படிலாம் யாரும் பண்ணல. நைட் வந்துட்டு ஃபுல்லா அப்படியே ஜாலியாக ஆட்டி விட்டுருவேன். அப்படியே பேசினே ஹாப்பி பர்த்டே அப்படின்னுவாங்க. தேங்க்யூ அப்படின்னு முடிக்கிறது. சிம்பிள். என் தங்கச்சி தான் வருஷம் என்ன சொல்லுவாங்க. அதுவும் அடுத்த நாள் காலையில் நைட்டு தூங்குறப்ப எழுந்தா டிஸ்டர்ப் பண்ண. ஆமா, அதுல எனக்கு நானும் தூங்குறப்பெல்லாம் எழுப்புனா. உங்க பர்த்டே எப்ப நான் தெரிஞ்சுக்கலாமா? டிசம்பர் 6. நம்ம தான் ஷோ பண்றது. ஸ்டேஜ்ல எனக்கு அந்த இந்த பாட்டுல வந்து அந்த விஷுவல் வந்து பிடிச்சிருந்தது. பையாடே கடைசில வந்து யார் அந்த பையன். ஆமா ஆமா ஆமா. அப்ப அந்த இதுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்கல்ல? தெரியல. பண்ணலாம் தெரியல. இல்ல அது இப்ப அந்த ஸ்டேஜ்ல என்ட்ரி கொடுக்கிறது, அந்த டைமிங் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அதுதான் வேலையே. அதெல்லாம் இருக்கும்ல, எனக்கு தெரியல. எல்லாமே ஸ்பான்டேனியஸா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். அது செம்ம ஜாலியா இருக்கும். ஆனா என்ன ஒன்னா ஷோ நாளைக்கு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி கொத ஐயோ நாளைக்கு ஷோ. எத்தனை ஷோ பண்ணாலும் எவ்வளவு பெரிய. ஆனா அது பாடின பாட்டு தானே, ஆல்ரெடி பாடின பாட்டு தான். ஆனா அந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி அது மட்டும் அது எப்படி தான் போக வைக்கிறதுனே தெரில. அது அந்த ஜாலியாலாம் அப்படியே ஸ்டேஜில் ஏறலாம் பண்ணவே முடிய மாட்டேது. அப்படியே பயந்துகிட்டே இருந்து படபடன்னு அடிச்சு அப்படியே கொஞ்சம்லாம் வெறுப்பாய் ஸ்டேஜுக்கு மேலே ஏறின உடனே ஓகே அப்படின்ட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபன் ஆகிடும். திருப்பியும் ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் இவங்களை பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு தான், அவ்வளோ பேர் நம்மளை பார்க்கறதுக்கு தான் வந்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து வந்துருக்காங்க. ஸோ அப்போ ஜாலியாகிடும். ஆனால் அந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே இங்கே ஒரு பால்லாம் சுற்றி இந்த இடத்துல அப்படியே இப்படி பெரட்டும் வாஷிங் மிஷின் மாதிரி. அதில் கொஞ்சம் முது வலிகிற மாதிரி இருக்கும். அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாமா? அம்மா நான் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு போகலாமா சொல்லு, செருப்பு கிட்ட வச்சிருவாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு ஆடியன்ஸ் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க மேடையிலேருந்து பார்த்தா தெரியும். ஆனால் தெரியல, கண்ணாடி போட்டுருவாங்க. ஆனால் என்ன பண்ணுன்னா ஸ்டேஜில் போய் ஒரு பாட்டு கண்ணாடி பண்ணினா அது எதுவுமே தெரிய மாட்டேது, கைட்டு வச்சிருவேன். ஆனால் அவனுங்க ஏதாவது வந்து நம்ம எதிர்பார்க்காத ரியாக்ஷன் அப்படிலாம் அப்படி பண்ணுவானுங்க. பண்ணா கொஞ்சம் மேலே வா அப்படின்ட்டு கூப்பிட்டு வேண்டியது. இங்கே வந்து பண்ணி ஒவ்வொரு தடவை நடந்திருக்கு. நல்ல பெரிய ஹைட்டு மனுஷன், பெரிய உருவம், செம்ம குட்டியில இருந்திருக்கானா என்னன்னு தெரியல, போட்டு செம்ம அமங்கல பக்கத்துல இருக்கிறவங்களாம் இடிக்கிறான், போட்டு தள்ளுறான். நான் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றப்போ பேசுறதுலாம் இருக்குல்ல, அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம ஒன்று பேசுவோம், அதுக்கு அவங்க கிட்ட இருந்து பதில் எதிர்பார்ப்போம். அப்படி பேசிட்டு இருக்கிறேன், எல்லாரும் அப்படி கத்தி முடிகிறேன்னா நம்ம சரி கொஞ்சம் பாஸ் விட்டு திரும்புறப்போ அந்த நேரத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் அடிக்கிறான், நீ யாரு மார்க், சரி ஓகே அப்படின்னு பார்த்து ஒரு 2-3 தடவை பண்ணிட்டேன். சரியான வெறுப்பாயிடுச்சு. நீ இதெல்லாம் அப்படின்ட்டு இந்த பாட்டு பாடுன்ட்டு எவன் பாட்டையோ சொல்லி ஏதோ ஒன்று பாடுன்றான். நீ வா மேலே வான்னு கூப்பிட்டேன். எல்லாம் கம்முன்னு இருக்கான், இந்தாப்பா நீ பாடு அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த கெத்தெல்லாம் அப்படியே அடங்கிருச்சு. அந்த ஹைட்டான மனுஷன் சுருங்கிடுறான். அது மேரியோல அந்த ஒரு இதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் என்னாச்சு, அதை முடிச்சிட்டேன். நான் முடிச்சிட்டோன்னே அவன் வந்து ஒரு ஷாம்பைன் ஒன்று எடுத்துட்டு வந்தான். ஷாம்பைன் எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னே சரி ஓகே தேங்க்யூ, நீ குடி அப்படின்னா. இல்லடா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல குடி அப்படின்னா. இல்லைடா வேணா எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போ ஷாம்பைன் இது அது பண்ணு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறேன், அப்போ சொல்கிறாங்க வேணாம் மேலே ஸ்மெல்லாம் வரும், சொல்கிறேன்லாம் பண்ணாத அப்படின்னு. அவன் என்ன
என்ன பண்றான்னா என்ன ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ நீ என்ன அடிக்கிறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறான் வேற. நான் இந்த சைஸ் ஒரு இது மேல நின்றுட்டு அசல் வந்து இவ்வளவு ஹைட் கிடையாது, வளரும் கலைஞர் உயரத்துல இந்த 1000 தான். ஆனா இந்த மாதிரி ஒரு டேபிள் இதுல நின்றுட்டு இருக்கிற அப்போ வந்து அவன் ஈக்குவலா இருக்கிறான். அவன் புஷ்டான் வேற கையெல்லாம் புஷ்டான். நீ பண்ணு மேல குழுக்கு அடிட்டுறான். சரி நான் அப்ப திறந்து பண்ணுவேன், ஆனா அது மேல மட்டும் தான் படும் ஓகே அப்படின்னு. சரி நீ திறக்கும் அப்படின்ட்டான். திறந்து குழுக்கு சல்லுன்னு அவன் மேல மட்டும் அடிச்சிட்டு அவள்தான் அவன் போயிட்டான். அவ்வளவுதான். அப்ப அவன் எதிர்பார்த்தது அவ்வளவுதான். நம்ம அவனை ஒரு அதுக்கப்புறம் பண்ணிருக்கான் பாருங்க. என்ன கூட்டின்னு போய் ரூம்ல உட்கார வச்சிட்டாங்க. அப்படியே ரூம் எல்லாம் ஒடிக்கிறான் போட்டு அவனை வெளியே வந்து ஒரு ஷைனிங் படத்தை வந்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிறது. அப்போ என்ன பண்றான், அது வந்து வா உள்ள அப்படின்னு கூப்பிட்டு சொல்லு அப்படின்னா, ப்ரோ எனக்கு உங்க பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. என்னடா ஆளை பார்த்தா ஆனை மாதிரி குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்குது அப்படி. சரி ஓகே நான் கஷ்டப்பட்டுறேன்னா அப்புறம் அப்படிலாம் அதுவும் கிடையாது. கிடையாதுல்ல, சரி போ வெளியே போய் யாரும் தொல்ல நல்லா வச்சு விட்டு நல்லா. அந்த கன்ஃபரன்டேஷன் பல இடங்கள்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. கன்ஃபரன்டேஷன்னா அந்த எதிர்கொள்றது. இங்க வா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை. ஆமா கிரிக்கெட் சவுண்ட். அது பேரு இங்கிலீஷ்ல கிரிக்கெட். ஆமா கிரிக்கெட்னா அது அந்த பூச்சிக்கும் வெட்டிக்கிளிமா இருக்கும். ஓகே வெட்டிக்கிளிமா இருக்கும். ஊர்ல வருவானுங்க, என்ன பண்றேன் கதவு கொஞ்சம் திறந்து வைக்கிற நேரத்துல உள்ள வந்துடுறானுங்க. எனக்கு கொஞ்சம் சத்தம் கேட்டால தூக்கம் வராது. அந்த கிரிக்கெட் நாய்ஸ் தூங்கலான்னு ட்ரை பண்ணுகிறேன். கொஞ்ச நேரம் வந்து சத்தத்தை ஜாஸ்தி ஆகிட்டு இருந்துருவானுங்க. நான் 8 பேர் தோசை கரண்டி இல்லை எங்க சத்தம் வருது நல்லா தேடி கண்டுபிடிச்சிட்டு குண்டாவனோ மட்டுன்னு ஒரு வெட்டு. அவ்வளவுதான். ஒருத்தனை வெட்டுனா எல்லாரும் சரியாயிருவானுங்களா? ஒருத்தனை முடிச்சா முடிகிற சண்டையாப்பா இது. அவனை முடிச்சா கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க முடியுதுல்ல, அவ்வளவுதான். அது போதும். கால் வலிக்குது இப்படி உட்காந்துக்கலாம். என்ன யோசிக்கிறா இது யூஸ் பண்ணலாம் போல இருந்து. அதானே மஜா தானே. அது உட்காந்து டீ கடைக்காரர்கிட்ட பயன்படுத்திட்டு இருக்கேன். அண்ணே 52 ரூபா. அதானே ஏன்னா பாட்டிக்கு கொஞ்ச நேரம் பேசுனா ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் இருப்பான் தருண்ன்ட்டு. ஸ்கூல்லயே எல்லாரும் போல அவர் தான் ஹைட்டா இருப்பாரு. இப்படிதான் இருப்பானு, நல்லா படிப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வேற எடுப்பான். குற்றமாவே இல்லையே, நல்லா படிப்பான், நல்லா ஃபிட்டா பெருசா இருப்பான், நல்லா என்ன பண்ணாங்கன்னா பாரு தருண் பாரு எவ்வளவு சூப்பரா படிக்கிறான், எவ்வளவு நல்லா விளாடுறான் அப்படின்னு கூப்பிட்டு அவனை கட்டு மாவு. இந்த சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த தாக்கம் தான் இந்த பையனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்கி. நிறைய இருக்கு நிஜமாவே எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு இது நைஸ் இல்ல. பேசு சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். தமிழா நம்ம வாழ போறோமே ஒரு கரையில. இன்னைக்கு எனக்கு பர்த்டே கார் போயின்னு இருக்கோம் அப்படின்றவா. உங்க ஏரியால அட்லாப்பம் அப்படிங்கிற உணவு ஃபேவரட். எனக்கும் ஃபேவரட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. செய்வாங்க. எந்த சீசன்ல? சம்மர் தானே போட்டானுங்க. ஆமா சம்மர். எங்களை கேட்குறவனுக்கு கொச்சு கொச்சு கொச்சுன்னு கேட்கல, கருப்பு முருகன் கேட்கலாம். அந்த ஒன்னும் பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர மாதிரி நான் எடிட் பண்றேன். ஐயா வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்படி ஆயிரும் அப்படின்னு. அந்த ஆட்ல பெரிய பீஸ்ல நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெருசா சாப்பிட்றப்போ ஒரு கொடுக்க உங்களுக்கு எனக்கு அந்த அட்லாப்போ ரொம்ப பிடிக்கும். செய்வாங்க நம்ம வீட்டு செய்வாங்க. டேஸ்ட் ஆகுமா? சூப்பரா இருக்கும். சாப்பிடாம நம்ப மாட்டேன். சரி வாங்க நான் வாங்கி தரேன். அது எப்போ இப்போ போடுறாங்களான்னு தெரியல. நான் அதாவது அதுக்கு ஒரு சீசன் ஒன்று இருக்கும். மழை டைமோ வெயில் டைம்லயோ அது போடுவாங்க. அப்படி நீங்கள் அட்லாப்பா வாங்கி கொடுத்தீங்கன்னா திரும்ப நான் வந்து அது பே பண்ணுறது வந்து எங்கள் ஊரில் உங்களுக்கு நான் பத்திரி பீஃப் கறி வாங்கி தரேன். அப்படின்னா அரிசி மாவுல ஒண்ணு பண்ணுவானுங்க, குபூஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. அரிசி மாவுல ரொம்ப சாஃப்டா இருக்கும். வா வா அப்படியே அது அப்படியே இந்த புட்டை வந்து உதிரியா கொட்டி அந்த மாதிரியா புட்டு மாதிரி இருக்கும். ஆனா ரவுண்டா இருக்கும். தோசை மாதிரி வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு அதை சைடுல அப்படியே தொட்டு ஜீராலா ஊத்துது இருக்கியே சாப்பிடுவோம். ஓகே நீ அது பண்ட மாற்று முறை. அட்லாப்பா மட்டும் தான் வாங்கி தரணும் இல்ல, உங்களுக்கு என்ன அந்த சைடுல என்னென்ன இருக்குதோ அந்த அப்ப நீ அதை வச்சுக்கோ.
இது இதோட மஜா இதான் அப்ப நீ இதை வச்சுக்கோ. ஒரு இதுல தானே ஆல்ரெடி நீ அதை வாங்கிட்டு வரியா ஏரியா நீ இப்படி பண்றியோ அந்த ஏரியால வந்து நான் முன்னாடி சாப்பிடும்போது காசு இல்லாத டைம்ல போவேன். பீஃப் கைமா வாடை இருக்கும், மஜா இருக்கும், 20 ரூபா, சூப்பரா இருக்கும். இந்த மெயின் ரோட்ல இப்படி வரும், உள் ரோட்ல பூந்து போனா ஈஸி. அந்த ரோடு அப்படி சூப்பரா இருக்கும், அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே பச்சை பசேல்னு. அந்த பக்கம் ஒரு ஊர் ஒன்று போவோம், அது அந்த ரைட்ல ஒரு ஊர் ஒன்று போவோம். அந்த ஊர் முனையிலேயே இந்த கடை ஒன்று இருக்கும், சரியான கடை. என்னெல்லாம் இருக்கும்? அது அந்த பீஃப் வடை வாங்குவேன், மஜா இருக்கும், கைமா வடை. அது தொடர்ந்து ஊத்துது. அதே மாதிரி தாஷ்மகான் இன்னும் ஒரு ஆசை இருக்கு சார். தாஷ்மகான் அந்த பெங்களூர்ல ஒரு ஏரியா ஒன்று இருக்கு, சிவாஜி நகர். அங்க போய் பாருங்க, மறக்க மாட்டீங்க. கூட்டிட்டு போக மாட்டீங்க தாஷ்மகான்? தாஷ்மகான் கூட்டிட்டு போலாம் ஒரு நாள் போலாம், எல்லாம் கும்பலா போயிட்டு வரலாம் ஜாலியா. ஆனா அங்க இன்னும் நிறைய வெரைட்டி, நிறைய அது பெருசு. அது தாஷ்மகான் போகாம அங்க போனா அவங்க ஊர் பொருளாதாரத்தை வாழ வைக்கிறத விட நம்ம இருக்கிற பொருளாதாரத்தை வாழ வச்சு சிறு குறு தொழில். அங்க போக கூடாதுல்ல, அங்க போகணும். ஆனா இதுக்கு ஃபர்ஸ்ட் போயிடலாம். கரெக்ட், இங்க பக்கத்துலயே இருக்கு. எனக்கு புரியுது. அதே பண்ணுங்க, ரீல்ஸ் எல்லாம் போடும்போது ஆகான்றானுங்க, போய் தான் பாப்போமே. இடியாப்பத்துக்கு வச்சுன்னு சாப்பிட்டா அந்த மாதிரி தவா கறி இடியாப்பம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா அங்க பாத்தீங்களா, ஸ்டார்டிங் நான் வந்தப்போ எப்படி பேசியிருந்தேன், இப்ப அப்படியே வர வேற ஆக்சென்டே மாறிடுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதுல அதெல்லாம் சூசகமா சொல்லிட்டு இருந்தாரு. அதுல ஏதோ இருக்குன்னு, என்ன சார் இருக்கு, கருத்தட மாத்திரையா? ஆமா இருக்கு, போ அப்படின்னத கேஸ் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டா இருக்கு. ஆமா இருக்குடா, அதுல கருத்தட மாத்திரை போடுறாங்கடா, என்னடா இப்போ? எனக்கு 1008 கேங்ஸ்டர் கதை தெரியும். நான் நினைச்சேன்னா இப்ப கூட நார்கோஸ் மாதிரி ஒண்ணு எடுக்க முடியும். சி எவ்வளோ எனக்கு திட்டு போறாங்க. ராப்லயே இதுல வர மாதிரி எமினம் படத்துல ஒரு 8 மைல், அதெல்லாம் ஃப்ரீ ஸ்டைல். ஆனா பறக்க விட்டுறானுங்க. அதெல்லாம் எப்படின்னா அடுத்த குடும்பத்தை அழிக்கணும், அதுதான் ராப் பேட்டில். நியாயமா? என்ன அசல் இதெல்லாம் நியாயமா? ஆள் கூட்டுன்னு வந்து அசிங்கப்படுத்துற நியாயமா? சி அத்த கோடி ரூபா குத்தால அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். கட் பண்ணாங்க பண்ணிட்டு லேஸ்ல வந்து என்ன நிறைய சேர்க்கறாங்க போல இது. ஒரு மாதிரி லோக்கல்ல செய்யறாங்க போல இது. பஸ்ல தெரியாதவங்க எல்லாம் போறப்ப பார்க்கவே மாட்டாங்க. ஸ்லீப்பர் பஸ்ல என்னைக்குமே விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி எனக்கு அந்த டபுள் சைடுல இருக்கிறதுல ஒரு சீட்டை போட்டுறாதீங்க ப்ளீஸ். அதாவது சொல்லுங்க சார். அழுக்கு கைய வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சூரியன் திரும்ப வரும், சாயந்தரம் அது மறைஞ்சாலும் டேய். இந்த வரிகளை வந்து இதுக்கு முன்னாடி நான் எங்க கேட்டிருக்கேன்னா, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அப்புறம் இன்னொரு இடத்துல கேட்டது வந்து அரவிந்த் சாமி கிட்டார் எடுத்துட்டு ரேவதிக்காக ஒரு பாட்டு பாடுவாரு, நலம் வாழ. அதுல வரும், கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபா. அப்படியா? அது நிறைய இடத்துல வந்து அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். சூரியனை வந்து மறைக்க முடியாது அப்படிலாம் இருக்கும். அந்த ராப்ல கேட்கும்போது அந்த அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் அந்த டெஃபினிஷன்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியானதா. அதான் இப்போ நான் இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜ்ல நான் கேட்கறது இருக்குல்ல, ஸ்டில் வந்து இட் ஃபீல்ஸ் புதுசா இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஆனா நான் அது ஆல்ரெடி இருக்கிறது தான். அது அப்புறம் அது நியதி. சூரியன் மறையுது திரும்ப வர்றது, அதை எப்பவுமே வந்து யாராலையுமே மறைக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் வந்து பல 100 முறை கேட்ட வரிகள். ஆனாலும் அந்த லைனா அதை கேக்குறப்போ ஆமா தானே அப்படின்ற மாதிரியா? அதானே, அதுதான் அந்த லைன் வந்து அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான். அது எங்க அப்பா படிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப பழைய தமிழ் புக்குங்க, சாமி புக்குங்களாம். டெய்லி காலையில பச்சு தையல்பி விட்டுன்னு இருப்பாரு. அதெல்லாம் அதுல சிலதுலாம் வந்து அப்படியே நம்ம பாதி அப்படியே தூக்கத்துல தெரியறப்ப காதுல விழும்ல, அப்போ வர்றது. அதுல வந்து ஒரு லைன் இருந்தது, அழுக்கு கை கிடையாது, அது ஏதோ ஒன்று சொல்லானுங்க. அது வந்து கொஞ்சம் தப்பான மனிதர்களை வந்து அப்படி குறிப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப அவங்கெல்லாம் வந்து எது செஞ்சாலும் சூரியனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்தது. அப்போ நான் எழுதுறப்ப அதை கேட்டேனே, ஓகேல நல்லா இருக்குல்ல அப்படின்னு போய் உடனே போய் எழுதுனதுதான். நைஸ். இந்த உலகத்திலே நான் மட்டும்தாங்க ஒரு கையில கிளாப் பண்ணுவேன். கிளாப் பண்ற மாதிரில இப்ப வந்து 2 பேர் சீசா விளையாடுறோம். ஈரிங் பாய் தான் ரெடி தான் வரவா பாட்டு. அதுதான்ல,
புகையில தான். ஆனா இப்ப நீங்க இப்ப இந்த பையாடை போடுறீங்களா, அதுதான் நெஜ இருங்க பாய்ல, என்னோடதுல அது பர்சனல் இருங்க பாய். அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. கடவுள் கொடுத்த இருங்க பாய். அது வந்து கடவுள் கொடுத்த இருங்க பாய். சாமி 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 அதெல்லாம் கடவுள் நம்புறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கறதுனாலதான். அப்போ கடவுள் இருக்கிறியா சாமி 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 சாமி, அதெல்லாம் கடவுள் கொடுத்த இருங்க பாய். பையடை வந்து நம்ம கொடுக்குற இருங்க பாய். நான் கடவுள் கிடையாது, அவர் தான் கடவுள். நம்ம வந்து பக்தர். ஏதோ பானிபுரி ஏதோ சாப்பிட்டு இருக்கிறேன், பட்டான்னு ஒரு அடி நஷ்டம். என்ன ராமசாமி எப்படி இருக்க, அந்த மாதிரி பட்டுன்னு ஒரு அடி நஷ்டம். யாருன்னு பார்த்தா நான் பாக்குறேன், யாருன்னே தெரியல எனக்கு. யார் நீ அப்படின்னு கேட்டா, ஏய் நான் தான்டா, நான் தான்டா இவன் தெரில அப்படின்னு. என்னடா தெரிலன்னு பக்கத்துல இருக்கிறவங்களாம் சிரிக்கிறேன். தான் பெரிய ஆள் ஆயிட்டல, அதால் தான் அடி. வா பெரியார் காமராஜர் அண்ணா அதெல்லாம் சொல்லிருக்காரு, அடிய போந்துருவோம். உன்னை பார்த்ததே கிடையாது, யாருன்னு எனக்கு தெரியாது. வந்து பலால் அடிக்கிற திடீர்னு சேப்பா பாடுறான், நம்ம பையன் ஒரு சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டான்ல அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல கால் பண்ண. அதெல்லாம் ஓகே, சூப்பரான ஒரு விஷயம். அப்போ நடுவுல அவனுங்க நம்ம கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் கிடைச்சிருக்காது, இல்ல ஒரு அவசியம் இருந்திருக்காது. ஆனா திடீர்னு இப்போ நம்மள ஏதோ ஒரு வெளி இடத்துல பாக்குறப்பயோ இல்ல டிவில பாக்குறப்பயோ யாராச்சும் நம்மளை பத்தி பேசுறப்பயோ, அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டு நம்ம கூட பேசுறது, அதெல்லாம் சூப்பரான ஒரு விஷயம்ல. நான் அந்த அளவுக்கு ஹோல்சமா பாக்கல. எனக்கு என்னன்னா, இந்த 4 வருஷத்துல கடந்து குட்டிக்காரன் அடைஞ்சிருக்கேன் வீடியோல. ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணதா ஏதோ பண்ணது இல்ல. நான் தனியா கடந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு கத்தி வச்சுட்டு இருக்கேன், ஒரு படையே வந்து வெட்ட வருது. அப்ப எவனாவது கூப்பிட்டு, மச்சான் காலேஜ்ல இருந்த ஸ்கூல்ல இருந்தேன்டா, நீ இப்ப வீடியோ போடுறதெல்லாம் பாப்பேன், இன்னைக்கு எல்லாரும் திட்டுறானுங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருந்தான்னா, அப்படியாடா தேங்க்ஸ்டா போன வை அப்படி சொல்லியிருப்பேன். ஆனா அவன் அந்த டைம் எல்லாம் விட்டுறானுங்க. இப்ப இந்த இது பண்ணும்போது ஞாபகம் யாரா நீ, ஞாபகம் இல்லையா, நம்ம வந்து பண்ணாதீங்க. அவன் பார்த்துன்னு போய் அண்ணா வீட்டுல வந்து பண்ணி காட்டினா துரத்தி விட்டுருவேன், அடியை போட்டுருவேன் ராஸ்கல். என்னாச்சு? இல்ல எனக்கு பிடிக்காது அது. பிடிக்காது. இப்பதான் சொல்றேன், பண்றான் பாரு. அப்படியே ஃப்ரெண்டா வரீங்களா மாமா, நீ பண்ணாதமா சேர்ந்து ஏதோ 10ல பின்னாடி திரும்புறப்பெல்லாம் அடிப்பாரு அந்த மாதிரி. அப்படிங்க பார்த்தா இவர் பண்ணுகிறேன், இங்க பார்த்தா இவர் பண்ணுகிறேன். ஓஹோ அப்படின்னா அப்படின்னா இல்ல இது என்னது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 10 லைனாவது எழுதிதான் நீ தூங்க போற. ஆமா, என் வீட்டுல என்ன சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்ன பாட்டே வரது. அது நான் ஒரு ப்ரோமோ ஒண்ணு போட்டுருவேன் பாருங்க, இந்த பையாடே பாட்டுக்கு. நான் பாட்டு பண்றேன் இருந்த வேலையை விட்டேன், இப்ப பாட்டம் பண்றது இல்ல அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து அது நிஜம். அதே மாதிரி இந்த அடிஓடியில வந்து சம்பளம் வாங்கினா, ஆமா அதெல்லாம் நிஜம். அவங்க தானே? ஆமா ஆமா, அதெல்லாம் நிஜம்தான். அந்த நடிகர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க வந்து நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அவங்க பண்றது வந்து நம்ம கேமரா வச்ச மாதிரி. இன்னைக்கு என்ன பிரச்சனையை எடுத்துட்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி பார்த்து வளர்ந்த ஏதோ வந்து ஒரு நல்ல பையன், எந்த பிரச்சனைக்கு போகாத ஒரு தருண் மாதிரி. தருண்லாம் பார்த்துட்டு இப்ப கூட அடிப்பேன் அவரை, அடி போட்டு இன்டர்வியூக்காக எலிகன்ட்டா பேசிட்டு இருக்கும்போது தருண் பேர் சொன்னோடனே அந்த உள்ள இந்த ஆல்ட்ரிகோ வெளியில வந்துடுறான். ஃபுல் எல்லாம் ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல நாங்க இருந்த ஒரு சூழல் அந்த மாதிரி தான். ஃபுல் டெய்லி யாருக்காச்சும் வண்டி மண்டை ஓடியும், ஜாலியாகவும் இருப்போம். ஆனா வீட்டுக்கு போறப்ப வேற பிளட் பாத் மாமே மண்டை வந்துச்சுடா. அப்படிலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் தான் கொஞ்சம் லைக் எப்படின்னா சாந்தமான பையனா. சாந்தமான ரொம்ப சாந்தமும் கிடையாது, ரொம்ப வயலண்ட்டும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் இடைப்பட்டது. எங்க ஸ்கூல்ல வந்து இந்த சிங்கிள்ஸ்லாம் ஃபேமஸ். சிங்கிள்ஸ்னா 1 to 1 ஸ்கூல் பாத்ரூம் எவ்வளவு பெருசுன்னா, ஒரே நேரத்துல ஒரு 150 பேர் மூத்திர அடிக்கிறான், அவ்வளவு பெருசு இருக்கும். அதனால பெட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அசல் 100 ரூபா, இல்லடா தருண் 50 ரூபா. நான் வந்து கிளீனிங் டியூட்டில தான் சண்டை போடுறேன். கிளீனிங் டியூட்டினா எப்படின்னா, அந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 6 பேர் ஒரு பெஞ்சும் டெய்லி இந்த கிளாஸை பெருகிட்டு போனோம். அந்த மாதிரி நேரத்துல தான் என்னோட. ஆனா மற்றவனுங்களோட ஃபைட் வந்து அந்த பாத்ரூம்ல நடக்கும். அப்புறம் இந்த கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அந்த 3rd மிட் டெர்ம் டெஸ்ட் முடிஞ்சு
கொஞ்சம் ஒரு ஜாலி பீரியட் இருக்கும்ல ஸ்கூல் டைம்ல, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப மாணவர்கள் தங்களோட பெஞ்ச்ல இருக்கும்ல ஒரு களம் அமைச்சு கொடுத்தாங்க. ஆமா, அதுதான். அது எப்படின்னா பெஞ்ச் வந்து இல்ல, இப்போ கிளாஸ் இப்படி இருக்குதா, கிளாஸ்ல இருக்கிற பெஞ்ச் எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு அதை அப்படியே பாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டு நடுவில் 2 பேரும் அச்சுக்காக நாங்கள் பேக் எல்லாத்தையும் அடிப்போம். ஃபவுல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறமேட்டு டேப் பண்ணிட்டா விட்டுருணும். அதெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும். ஆயிரம் தான் வயலண்டா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் வாழ்ந்துருக்கேன். அதுதான் ஜாலி இல்ல, அதான் சமூகம். எங்க அப்பா என்ன அடிக்கும் போது எனக்கு தெரியல எனக்கு இப்ப இப்படி அடிச்சுட்டு, அப்புறம் இப்பதான் எனக்கு புரியுது இவன் சமூகத்துக்கு ரெடி பண்ணி விட்டுருக்கான் நம்மள. நான் சும்மா அடிச்சேன் அதுக்கே அழுதுட்டு இருந்தே, இன்னைக்கு பாரு போற வரவெல்லாம் அடிக்கிறா. அதான் போற வரவெல்லாம் உன்னை அடிச்சிடக்கூடாதுதான் நானே உன்னை முன்னாடி அடிச்சு ட்ரெயின் ரெடி பண்ணேன். இப்ப தெரியும், இப்ப நீ அதை சர்வை பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஜாலியா என்ஜாய் பண்ணு, போ உனக்கு பிடிச்சது. என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் என்ன சஃபரிங் வந்தாலும் அதை தாங்கிட்டு வெளியே வருவான். டாட்டூ பண்ணு வந்து பேர் அது செம்ம திட்டு. ஐயோ, அது ஒரு தடவை இந்த டாட்டூ போடுறப்போ ஒரு புது டாட்டூக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. 2.5 weeks. அது ஒரு கால்குலேஷன் போட்டு அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் வீட்டுல ட்ரீட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் தாங்கிக்கணும். என்ன மாதிரி பாட்டுல இது பாருங்க, இது இந்த ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்கு, அருமையா இருக்குல்ல. நீங்க இப்ப உங்க பாட்டுல எழுதுற ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் மாதிரி இது வேற ஒரு இதுல, ஆனா அது டக் 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 அப்படியே பொருந்தி அழகா இருக்கு, அழகா வருது. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காணுக்குள் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காணுக்குள் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வர நட்சத்திரம், யாரோடு மண்ணு யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானு கண்ணே நான் வாங்கும் மூச்சு.